ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. நாம் உண்ணும் உணவே மருந்து அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து சட்னி தாங்க. இது கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம், வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாங்க. நாம் இன்றைக்கி வெள்ளை உளுந்தில் தாங்க செய்ய போகிறோம். பொதுவாக நம்ம உளுத்தங்களி உளுந்து கஞ்சி தாங்க செய்வோம் அடிக்கடி. நம்ம இந்த உளுந்து சட்னி செஞ்சு வாரத்துக்கு இருமுறை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே மாதிரி வயதானவங்களுக்கு கால் வலி, கை வலி, மூட்டு வலின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த உளுந்து சட்னியை வாரம் 2 முறை செஞ்சு கொடுக்கலாங்க. வரலாறு இளம் குழந்தைங்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு உளுந்து கஞ்சி, உளுந்து புட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த சட்னியை வாரத்துக்கு 2 முறை செஞ்சால் கை காலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியம், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த உளுந்து சட்னி செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால், நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். உளுந்து அப்படியே வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். பாதி அளவுக்கு வறுந்தோடனே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்க, உளுந்து பாதி அளவுக்கு வறுத்த உடனே நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயையும் சேர்த்து அதுலேயே வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யணும். உளுந்து கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துடுச்சு. நம்ம இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம். புளி அதிகமாக போட்டால் புளி சட்னி ஆகிடுங்க. அதனால புளி கொஞ்சமாக போடணும். நம்ம தக்காளி வேறு இதில் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் புளி கொஞ்சமாக போடணும். இதை அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து, நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன். கருப்பு உளுந்து வேணும்னாலும் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உளுந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த உளுந்தில் இருக்க கேஸ் ட்ரபிள் எல்லாமே போயிடும். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் மணமாக இருக்கும். பாருங்கள், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. இதே தக்காளி வதங்காமல் நம்ம போட்டுட்டோம்னா சட்னி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் தக்காளி நல்லா வதங்கினா மட்டுமே இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி வதக்கிக்கலாம். இது வாரத்துக்கு 1 முறை 2 முறை சாப்பிட்லாங்க. உளுந்து எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்க, கை கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதை உணவே நம்ம உண்ணும் உணவே மருந்துங்க. நம்ம இந்த சட்னியை வாரத்துக்கு 2 முறை நம்ம சேர்த்துக்கலாங்க. பொதுவாக உளுத்தங்களி, உளுத்தங்கஞ்சி இந்த மாதிரி தான் நிறையா பேர் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சட்னி வெரைட்டிஸாக செய்கிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து, மிளகா இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு. பாருங்கள், இந்த உளுந்து, மிளகா, புளியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க.
பாருங்கள், கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிட்டேன். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் கொட்டிடணும். பாருங்கள், டேஸ்ட்டான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.